ஹாய் காய்ஸ், ஆனியன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். எல்லோரும் மீனுக்கு மசாலா தடவி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதுக்கு நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் போட்டு வறுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வெங்காயம் வெட்டி போடுங்க. கூடவே மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போடுங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. கூடவே மிளகாத்தூள் போட்டு நல்லா பெசரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வேணால் பெசறதுக்கு பத்தலைன்னா தண்ணி தெளித்து நல்லா பெசரி அந்த மீனை அப்படியே 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறணும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் ஒரு மீனாக எடுத்து வச்சு நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அந்த மீன் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து தூக்கி வைக்கிற மாரி அப்படியே எடுத்து வச்சுருக்கோங்க. முக்கியமாக மீனை மட்டும் அடிக்கடுக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் அப்படியே மீன் எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. திருப்புறப்ப அந்த வெங்காயமும் சேர்ந்து திரும்பிடும். அந்த வெங்காயம் முருக மீனும் வெந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வாசம் வரும் பாருங்கள். எப்போ அப்போயே பசிக்க ஆரம்பிச்சிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. எல்லா மீனையும் திருப்பி விட்டுட்டு வெங்காயம், மீன் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முருகின வாசனை வரும். அப்போவே நம்மளுக்கு தெரியும் இது போதும், இதோட நிப்பாட்டிக்கலான்னு. அந்த டைமில் அப்படியே மீனை எடுத்து வச்சு என்ன சாப்பாடு வச்சுருக்கோமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள். சந்தே போய்டுவோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் போட்டு மீன் வறுத்து பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்குங்கிறத அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.